மரணம் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில சந்திக்க விரும்பாத ஒரு தருணம்னா அது இந்த மரணம் தான். அதே மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில கடைசியா சந்திக்கிற தருணமும் இந்த மரணம் தான். ஒரு மனிதனுடைய மரணம் அவனுக்கு மட்டும் அதை பாதிப்பை ஏற்படுத்தாம அவனை நம்பி இருந்த அவனை சுத்தி இருந்த ஆட்களுக்கும் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விட்டு தான் போகுது. இந்த பாதிப்பு அந்த மரணம் எப்படி நிகழ்ந்தது அப்படிங்கிறத வச்சும் கூட அந்த பாதிப்புடைய அளவை நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆள் நல்லா வயசாகி நல்லா ஆண்டு அனுபவிச்சு யாருக்கும் எந்தவித குடைச்சலும் கொடுக்காம இயற்கையான முறையில் நடமாட்டத்தோட இருக்கும் போதே இறந்து போயிட்டாருன்னா யாருக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லை. அந்த மரணத்தோடைய தாக்கமும் கம்மியாக தான் இருக்கும். அதுவே திடீர்னு எதிர்பாராத விதமா விபத்துல யாராவது இறந்து போயிட்டாங்களோ, அப்படி இல்லைன்னா திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாலோ அந்த மரணத்தை அந்த குடும்பத்தால ஏத்துக்கவே முடியாது. பட் இது எல்லாத்தையுமே தாண்டி ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டு பல நாட்கள் சுத்தி இருந்தவங்களை அவதிப்படுத்தி அவருக்கான அந்த மரணம் கிடைக்கும் போது ஒரு விதத்துல அவங்கள நம்பி இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை கொடுத்தாலும் இன்னொரு விதத்துல ஒரு சங்கடத்தை தான் ஏற்படுத்திக்கிட்டு போகும். இந்த உலகத்துல அவங்களுடைய குழந்தைகளை உண்மையா நேசிக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களாலையும் ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, தான் உயிரோடு இருக்கும்போது யாராலுமே அவங்களுடைய பிள்ளைகளுடைய மரணத்தை அவங்களுடைய கண்ணு முன்னாடி பார்க்கறத ஏத்துக்கவே முடியாது. ஒரு மனிதனுடைய சின்ன ஈகோ தான் மொத்த பிரச்சனைக்கும் காரணமா இருக்குன்னு கூட சொல்லலாம். அது வாரா இருக்கட்டும், பெரிய பெரிய அரசியல் சண்டையா இருக்கட்டும், முன்பகையா இருக்கட்டும், நீங்க எதை எடுத்து பார்த்தீங்களாலுமே ஒரு சின்ன ஈகோ தான் அதுக்கு ஆரம்ப பொறியா இருக்கும். இந்த கேஸ்லயுமே ஒரு சின்ன ஈகோ தான் ஆரம்ப பொறியா இருந்திருக்கு. அன்னைக்கு சரியா ஆகஸ்ட் 23, 2025 கடந்த வருடத்துல தான் தெலுங்கானா மாநிலத்தில் கானகான்பேட்டை என்ற இடத்துல நரேஷ் பாபு என்ற ஒரு நபர் வழக்கம் போல தன்னுடைய வேலைகளெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு மதிய உணவு சாப்பிடுவதற்காக தன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்காரு. வந்த கையோட கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு தன்னுடைய அம்மாவை சாப்பாடு போட சொல்லி தரையில அமர்ந்து டிவி பார்த்தபடியே சாப்பிட்டுக்கிட்டு இருந்த நேரத்துல திடீர்னு தொம்முன்னு விழுற மாதிரி ஒரு சத்தம் ஒன்று கேட்டிருக்கு. என்னடா அது வித்தியாசமா ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடித்த இந்த நரேஷ் வேக வேகமா வெளியில வந்து பார்க்கும்போது தான் நைட்டி அணிந்த நிலையில ஒல்லியான தேகத்தில் இருக்கக்கூடிய லட்சுமி மாடிபடியில இருந்து தவறி கீழே விழுந்துட்டாங்க. அவங்கள பார்த்ததுமே இந்த நரேஷ் பாபு உடனடியாக கிட்ட போயிட்டு லட்சுமி என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு தட்டி தட்டி எழுப்பி முயற்சி பண்ணி பார்க்குறாரு. பட் அந்த நேரத்தில் லட்சுமி கிட்ட இருந்து எந்தவித ரெஸ்பான்ஸும் இல்லாததுனால உடனடியாக பக்கத்தில் இருக்கிற லோக்கல் கிளினிக்கு அழைச்சிட்டு போயிட்டு இவங்க மாடிபடியிலேருந்து கீழே விழுந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. டாக்டரும் அவங்களுடைய நெத்தியை பார்க்கும்போது தலையில அடிபட்ட அதோடைய வீக்கமும் பயங்கரமா இருந்திருக்கு. ஸோ இதனால அந்த டாக்டர் அந்த பெண்ணை சோதனை பண்ணி பார்த்ததுல அவங்களுடைய சுகர் லெவல் 700 கிட்ட போகுது அப்படின்னும் திடீர்னு கம்மி ஆகுது அப்படின்னும் மூளையில ஏதோ பிரச்சனை இருக்கு, நீங்க உடனடியா இங்கிருந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுனால உடனடியா இந்த நரேஷ் பாபு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த லட்சுமியோடைய அப்பா அம்மாவுக்கு தகவலை கொடுத்து இந்த மாதிரி மாடிப்படியில இருந்து கீழே விழுந்துட்டாங்க, நான் பக்கத்தில் இருக்கிற டவுனுக்கு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறேன், நீங்க எல்லாரும் அங்க வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த போன் காலை கட் பண்ணியிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த நரேஷ் பாபு ஆம்புலன்ஸ் வந்ததுமே தன்னுடைய மனைவியை அழைச்சிக்கிட்டு இந்த டாக்டர் சொன்ன கம்மம் அப்படின்ற இடத்துல இருக்கிற ஒரு பெரிய ஆஸ்பத்திரிக்கு தன்னுடைய மனைவியை அழைச்சிட்டு போகலாம் அப்படிங்கிறது தான் ஆரம்ப கட்டத்தில் அவளுடைய பிளானாவும் இருக்கு. ஆனா அவர் இருந்த இடத்துல இருந்த அந்த கம்மம் அப்படின்ற இடம் கிட்டத்தட்ட 130 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அங்க போற வழியில நிறைய டிராபிக் நிறைய இடைஞ்சல்கள்லாம் இருக்குங்கிறதுனால 90 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய ராஜா மகேஸ்வரம் அப்படின்ற ஊர்ல உள்ள ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு இமிடியேட்டா அவருடைய பிளானை சேஞ்ச் பண்ணி இந்த பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருந்திருக்காரு. அங்க 1 மணி நேரத்துக்குள்ள போன இந்த நரேஷ் பாபு வேக வேகமா மருத்துவர்கிட்ட நடந்த விஷயங்கள்லாம் சொல்லி தன்னுடைய மனைவிக்கு தேவையான முதலுதவிகள் எல்லாமே பண்ண சொல்லியிருந்திருக்காங்க. பட் இன்னொரு பக்கம் அங்க இருந்த மருத்துவர்கள்லாம் அந்த பெண்ணுடைய உடம்பை பார்க்கும்போது பல நாட்கள் சாப்பிடாம பட்டினி கிடந்தா எந்த மாதிரி ஒரு ஆளுடைய உடம்பு மாறுமோ அந்த மாதிரி எலும்பும் தோலுமா இந்த பெண் இருக்கிறத பார்த்துட்டு சந்தேகத்தோட தான் அந்த பொண்ணுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுத்துக்கிட்டு வராங்க. பட் என்னதான் மருத்துவர்கள் பல மணி நேரம் அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அன்னைக்கு லட்சுமியை அவங்களால காப்பாற்றவே முடியல. லட்சுமிக்கு அந்த வீட்டில் உண்மையிலே என்ன நடந்துச்சு, எதனால இந்த அளவுக்கு ஒல்லியா மெலிந்து போய் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும், இவங்களுடைய லைஃப்ல என்னென்ன பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு. கடந்த வருடம் தெலுங்கானா மாநிலத்தையே புரட்டி போட்ட ஒரு கொடூரமான ஒரு அரக்கத்தனமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ்.
நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் உண்மையாகவே கிரைம் ஜானர் பார்க்குற நம்முடைய ஆடியன்ஸுக்கு ரெக்கமெண்டில் போய் சேரும். அது எனக்கு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் இதை மட்டும் பண்ணி விட்டுருப்போங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்த லட்சுமியோடைய அப்பா அம்மாவும் தன்னுடைய மகளுடைய அப்படிப்பட்ட ஒரு தோற்றத்தை பார்த்துட்டு ரொம்பவே பதறி போயிருந்திருக்காங்க. அந்த லட்சுமியோடைய சொந்தக்காரங்கள ஒருத்தர் அந்த பெண்ணுடைய உடம்ப வீடியோ எடுத்து அவங்களுடைய மற்ற குடும்பத்தார்கள் கிட்ட காட்டும்போது யாராலுமே லட்சுமியோடைய நிலைமையை ஏத்துக்கவே முடியல. லட்சுமிக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரிதாபப்பட்டு இந்த லட்சுமியோடைய கணவரான இந்த லட்சுமியை ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்த்த இந்த நரேஷ் பாபு மேல பயங்கரமான ஒரு ஆத்திரம் ஏற்பட ஆரம்பிக்குது. இதனால அந்த கிராமத்து மக்கள் லட்சுமியோடைய உறவினர்கள் அப்படின்னு எல்லாரும் இந்த நரேஷ் பாபு அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் ரோட்ல உட்காந்து பெரிய போராட்டங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே சமயம் இறந்து போன லட்சுமியோடைய அப்பாவான வெங்கடேஷ் அப்படின்றவர் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ஐபிசி செக்ஷன் 173 பிரிவின் கீழே சந்தேக மரணம் அப்படின்னு சொல்லி ஒரு எஃப்ஐஆர் இந்த நரேஷ் பாபுக்கு எதிராக ஃபைல் பண்ணியிருந்திருக்காரு. இமிடியேட்டா போலீஸ் ஆபீசரும் சம்பந்தப்பட்ட அந்த குடும்பத்தார்கள் கிட்ட விசாரணை பண்றாங்க. அதே சமயம் இந்த நரேஷ் பாபு கிட்டையும் விசாரணை பண்றாங்க. பட் அப்படி விசாரணை பண்ணப்போ இந்த ரெண்டு பேருடைய ஸ்டோரியை கேட்டதும் ஒரு நிமிஷம் போலீஸுக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு பக்கம் அட்டாப்சி முடிஞ்சதுக்கு பிறகு 33 வயது நேர்ந்த லட்சுமி பிரசன்னாவுடைய சடலத்தை சம்பந்தப்பட்ட குடும்பத்தார்கள் கிட்ட கொடுத்திருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த லட்சுமியோடைய 9 வயது மகளை அழைத்து கொண்டு அந்த லட்சுமிக்கான இறுதி சடங்குகள் எல்லாமே பண்ண வச்சிருக்காங்க. பட் இன்னொரு பக்கம் இந்த லட்சுமியோடைய அப்பா அம்மா சொல்ல போற அந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்கும்போது எல்லாருமே இந்த நரேஷ் பாபு மேல பயங்கரமான ஒரு ஆத்திரம் பட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். கம்மம் மாவட்டத்தில் விஸ்வநாதபுரத்தை சேர்ந்த இந்த வெங்கடேஷ் அப்படின்றவருக்கு மொத்தம் 3 பிள்ளைகள். அதில் 2 மகள்கள் 1 மகன். இதில் அவருடைய மகன் ரீசெண்டாக தான் அமெரிக்காவில் இருந்து வந்திருக்காரு. மேற்கொண்டு இந்த லட்சுமியுடைய திருமண வாழ்க்கையை பற்றி சொல்லணும்னா 2015 வாக்கில் தான் இந்த கணக்கான்பேட்டை அப்படின்ற பகுதியை சேர்ந்த நரேஷ் பாபுக்கு இந்த குடும்பத்தார்கள் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. இந்த திருமணம் பண்ண நேரத்தில் கூட 10 லட்சம் ரூபாய் பணமும் 10 லட்சம் மதிப்பு இருக்கிற, அதாவது 2015 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 லட்சம் மதிப்பு இருக்கிற தங்க நகைகளை கொடுத்ததாகவும் அது கூட சில ஏக்கர் மாந்தோப்பு கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. அதே நேரம் இந்த லட்சுமியோடைய அப்பாவும் அம்மாவும் என்ன சொல்றாங்கன்னா, ஆரம்பத்தில் உங்களுடைய திருமண வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே இல்லாம நல்லா ஸ்மூகமாக தான் போச்சு சார். அதுக்கப்புறம் சரியா 1 வருஷத்துல என்னுடைய மகள் பிரெக்னன்ட் ஆனா, அதன் பிறகு வழக்கம் போல அப்பாவுடைய வீட்டுக்கு அந்த பொண்ணை அழைச்சிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கான ட்ரீட்மெண்ட், அந்த டெலிவரிக்கு உண்டான செலவு எல்லாமே நாங்க தான் பார்த்தோம். எங்களுடைய சடங்கு முறைப்படி குழந்தை பிறந்த ஒரு 6 மாசம் வரைக்கும் எங்களுடைய வீட்டில் தான் வச்சிருப்போம். ஸோ அதன் அடிப்படையில் தான் லட்சுமிக்கு மகள் பிறந்தப்ப கூட எங்களுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு பார்த்துக்கிட்டோம். ஆனால் என்னுடைய மருமகனான இந்த நரேஷ் பாபு ஒரு நாள் கூட என்னுடைய பேத்தியையோ என்னுடைய மகளையோ பார்க்க வரவே இல்லை. என்னாச்சு ஏதாச்சு, பணத்துக்கு என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கேட்கல. எங்ககிட்ட வரதட்சணை மட்டும் அவ்வளோக்கு வாங்கிக்கிட்டாரு. தொடர்ந்து அவர் இந்த மாதிரி தன்னுடைய மனைவியை எதுவுமே கண்டுக்காததுனால அவர் எப்போ கூப்பிட்றாரோ அப்போ வந்து என்னுடைய மகளை அனுப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி நானும் நினைச்சேன். அதே சமயம் என்னுடைய மகள் மேல அவருக்கு விருப்பம் இல்லாததுனால 3 வருஷம் வரைக்குமே அழைச்சிட்டு போறதுக்கு அவர் வரவே இல்லை. பெத்த குழந்தைய கூட அவர் பார்க்க வரல. அதுக்கப்புறம் தான் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு சமாதானப்படுத்தி என்னுடைய மகளை அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். அதுக்கப்புறம் கூட கடைசியா 2-3 வருஷமா எங்களுடைய மகளை பார்க்கவே விடல. எந்த ஃபங்க்ஷனுக்கு எங்களுடைய மகளை விடவே இல்லை. அதே சமயம் அவங்களுடைய வீட்டுக்கு பார்க்க போகணும்னாலும் கூட யாருமே இங்க வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிடுவாங்க. மூஞ்சில அடிச்ச மாதிரி நிறைய முறை பேசியிருக்காங்க. அதே சமயம் அவங்க வீட்டோடைய கேட்டு முன்னாடி நின்று ஒரு நாள் அவங்களுடைய வீட்டு கேட்ட பயங்கரமா ஆட்டி என்னுடைய தங்கையை நான் எப்படியாவது பார்க்கணும், லட்சுமியை வெளியில வர சொல்லு அப்படின்ற மாதிரி லட்சுமியோடைய அக்கா ஒரு நாள் போய் கேட்குறாங்க. அந்த நேரத்தில் கூட இந்த குடும்பத்தார்கள் அந்த பொண்ணை பயங்கரமா மிரட்டினதாகவும் அந்த பொண்ணை முறைச்சதாகவும் அந்த பயத்தினாலேயே அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள போயிட்டதாகவும் லட்சுமி கிட்ட அவங்க பேச விடல அப்படின்ற மாதிரி லட்சுமியோடைய அக்காவும் போலீஸ் கிட்ட இந்த குற்றச்சாட்டுகளை வைக்க ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் ரீசெண்டா லட்சுமியோடைய அண்ணன் கூட அமெரிக்காவில் இருந்து வேலை முடிச்சுட்டு வந்திருக்காரு. அவரும் ஒரு நாள் பார்க்கறதுக்காக போயிருந்திருக்காரு. அப்ப கூட இவங்க விடுறதுக்கு தயாராகவே இல்லை. ஸோ இப்படியே இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் அதிகமா போய்கிட்டே இருந்த நேரத்தில் ஒரு நாள் இந்த மொத்த குடும்பமும் லட்சுமியை பார்க்கறதுக்காக போகும்போது அந்த வீட்டில் புதுசா சிசிடிவி கூட இன்ஸ்டால் பண்ணியிருந்திருக்காங்க.
அதெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு இந்த குடும்பத்துக்கு என்ன தோணிந்திருக்குன்னா, தன்னுடைய மகள் வந்து அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க கிட்டயோ தங்க கிட்டயோ பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுனாலையும் அதை கண்காணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க சிசிடிவி போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டையும் வச்சாங்க. அதே நேரம் இவங்க ஒரு நாள் அந்த வீட்டுக்கு போனப்போ அந்த வீட்டில் இருக்கிற ஜெர்மன் ஸ்டெஃபர்ட் நாயை அவுத்து விட்டதாகவும் அந்த நாயை வச்சு எங்களை கடிக்க வைக்க பார்த்தாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டையும் இந்த குடும்பத்தார்கள் வச்சிருந்திருக்காங்க. ஸோ இவ்வளோ குற்றச்சாட்டுகள் நடந்ததுக்கு பிறகுதான் ஒரு நாள் என்னுடைய மகள் வந்து மாடிப்படியில் இருந்து விழுந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த நரேஷ் பாபு எனக்கு தகவல் கொடுத்தாரு. நானும் சம்பவ இடத்துக்கு போய் பார்க்கும்போது என்னுடைய மகள் பயங்கர ஒல்லியா பல நாள் சாப்பிடாம இருந்தா என்ன மாதிரி இருந்திருப்பாளோ அந்த மாதிரி பல சித்திரவதைகளை அனுபவிச்சு பட்டினி கடந்து பல டார்ச்சர் அனுபவிச்சு உடம்புல பல காயங்களுடைய தழும்புகளோடையும் புது காயத்தோடையும் இருக்கிறத பார்த்துட்டு நான் மிரண்டு போயிட்டேன். என்னுடைய மகளை 2 வருஷமா பயங்கரமா இவங்க டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. சாப்பாடு தண்ணி எதுவுமே கொடுக்காம இந்த மாதிரியான சித்திரவதைகள் பயங்கரமா பண்ணியிருக்காங்க. அதனால தான் என்னுடைய மகள் இப்போதைக்கு இறந்து போயிட்டா. எனக்கு வந்து என்னுடைய மருமகனான இந்த நரேஷ் பாபு மேலையும் என்னுடைய சம்பந்தியான அதாவது இந்த நரேஷ் பாபுவோடைய அம்மாவான விஜயலட்சுமி மேலையும் நரேஷ் பாபுவோடைய சகோதரியான பூலட்சுமி மற்றும் அவங்களுடைய கணவரான சீனிவாசராவ் அப்படின்னு இந்த 4 பேர் மேலதான் சந்தேகமா இருக்கு. இந்த 4 பேரும் என்னுடைய மகளை பயங்கரமா டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, சீக்கிரமா கைது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு புகாரை இறந்து போன லட்சுமியோடைய அப்பா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்திருந்திருக்காரு. அடுத்த கட்டமா நரேஷ் பாபுவை கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணும்போது அவர் சொன்ன அந்த பதில்களை கேட்டதுமே ஒரு நிமிஷம் போலீஸ் அதிகாரிகளே குழம்பி போயிருந்திருக்காங்க. இதுல யார் சொல்றது உண்மை பொய்ங்கிறத அனலைஸ் பண்றதே ஒரு பெரிய டாஸ்கா தான் போலீஸுக்கு இருக்க ஆரம்பிச்சது. இன்னொரு பக்கம் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுடைய குடும்பத்தார்கள் ஒரு குற்றச்சாட்டு வச்சாலும் அந்த குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவிக்கிற மாதிரியும் இவர் சொல்றதுல ஒருவேளை உண்மை இருக்கோ அப்படின்ற மாதிரியான பதில்களும் தான் அவர் கொடுக்க ஆரம்பிச்சாரு. ஸோ இதன் காரணமா இந்த 2 பேர்ல இப்ப யாரை நம்புறதுனே தெரியல. ஆனா 2 பேருக்கும் காமனா இருந்த ஒரு விஷயம் என்னன்னா ஒரு சின்ன ஈகோ மட்டும்தான். இவங்களுடைய அந்த ஈகோனால தான் அந்த பொண்ணு அவ்வளோ நாள் துடிதுடிச்சு உடம்பு மெலிஞ்சு போய் நடக்க கூட தெம்பு இல்லாம மாடிப்படியில இருந்து விழுந்துட்டாங்க அப்படின்ற விஷயம் மட்டும் போலீஸுக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சுது. நரேஷ் பாபு தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, எனக்கும் என்னுடைய மனைவிக்கு 2015 கல்யாணம் ஆனிச்சு, 2016 எனக்கு மகள் பிறந்தாங்க. அப்போ வரைக்குமே எங்களுடைய லைஃப்ல எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா என்னுடைய மனைவிக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிசிஓடி பிரச்சனை இருந்துச்சு, சினைப்பை நீர்க்கட்டி ப்ராப்ளம் இருந்துச்சு. இந்த ப்ராப்ளம் இருந்ததுனால அவளுக்கு மாதவிடாய் சுழற்சி ஏற்படும் போது உதிரப்போக்கு பல நாட்கள் அதிகமா இருக்கும், சில நாட்கள் அவளால் தாங்கிக்கவே முடியாது, ரத்தப்போக்கு அதிகமா இருக்கும். ஸோ இதனால அவளை பெரிய பெரிய மகப்பேறு டாக்டர் கிட்டலாம் அழைச்சிட்டு போயிட்டு அவளுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையுமே நான் நல்ல விதமாக தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய மனைவி வந்து கர்ப்பம் தரிச்சா, மகளுமே பிறந்தா. 6 மாதம் வரைக்கும் அவங்க வீட்டில் தான் வச்சுக்கணும்னு அழைச்சிட்டு போனதுனால என்னுடைய குழந்தையே என்னுடைய மனைவியை அவங்க பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் ஒரு நாள் கூட என்னை பார்க்க விடுறதுக்கு அனுமதிக்கவே இல்லை. நான் வரேன்னு சொன்னாலும் என்னை அனுமதிக்கிறதே கிடையாது, நான் கால் பண்ணா கூட அவங்க எடுக்கிறதே கிடையாது. இப்படியே 3 வருஷம் வரைக்கும் என்னுடைய மனைவியையும் என்னுடைய மகளையும் பார்க்கவே விடலை. மகளுக்கு பெயர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு கூட என்னையே கூப்பிடல. ஸோ இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம எப்படி என்னுடைய மனைவியும் பிள்ளையும் மீட்டெடுக்கிறதுன்னு தெரியாம நான் கோர்ட்டு மூலமா உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பினேன். அதுக்கப்புறம் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சமாதானப்படுத்தினாங்க. அதே சமயம் ஊரில் இருக்கிற ஒரு பெரியவர்கள் மூலமா சமாதான பேச்சுவார்த்தைகள்லாம் பேசினதுக்கு பிறகுதான் லட்சுமி மற்றும் என்னுடைய மகளை என்கிட்ட இவங்க அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறமும் எந்தவித பிரச்சனையும் இல்லாம நல்லா தான் போக ஆரம்பிச்சது. ஆனா பழையபடி லட்சுமியோடைய அப்பா ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தாரு. சோ அதனாலதான் கடந்த 2 வருடங்களே லட்சுமியே அவங்களுடைய அப்பா அம்மாவையோ அவங்களுடைய குடும்பத்தார்களையோ பார்க்கறதுக்கு விருப்பப்படல. ஸோ அவங்க வீட்டுக்கு வந்தால் கூட வர வேண்டான்னு அவங்க தான் சொல்ல சொன்னாங்க. அவங்களுக்கு கால் பண்ணி பேசுறதுக்கும் எந்தவித உடன்பாடும் இல்லை அப்படின்ற மாதிரி தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை இந்த நரேஷ் பாபு சொல்லியிருந்திருக்காரு. ஆனால் நரேஷ் பாபு கிட்ட சரி இதெல்லாம் ஓகே, நீங்கள் அந்த குடும்பத்தார்கள் கிட்ட இருந்து பணம் வாங்கினதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு நரேஷ் பாபு என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, அது எல்லாமே சுத்த போய், நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு நல்ல விதமாக தான் நான் இருக்கேன், என்கிட்ட நல்ல வசதி தான் இருக்கு, ஆனால் நான் அவங்க கிட்ட 1 ரூபாய் கூட கேட்டது கிடையாது. ஆனால் என்னுடைய மனைவியான லட்சுமி தான் அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட போயிட்டு ஏதாவது பொருள் வேணும், இடம் வேணும், நகை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பா. எதுக்காக அவங்க கிட்ட போய் கேட்குற, நம்ம கிட்ட தான் எல்லாமே இருக்கே அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஆனால் அவள் அதுக்கு என்னையே திட்டுவா. அவளுக்கு அவங்க அப்பா அம்மா வீட்டில் இருந்து எதையாவது வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அவளுடைய பிடிவாதத்தினால தான் அவளாவே அந்த லேண்டு, நகை, பணம் எல்லாமே வாங்கினா, நான் எதுவுமே வாங்கல அப்படின்ற மாதிரி
சொல்லி இந்த நரேஷ் பாபு இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கொடுக்கறாரு. சரி, அதெல்லாம் ஓகே, எதனால அந்த குடும்பத்தார்களை நாயை விட்டு கடிக்க விட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்டப்போ அதுக்கு நரேஷ் பாபு என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, என்னுடைய வீட்டுல என் இடுப்பு அளவுக்கு ஜெர்மன் ஷெப்பர்ட் நாயை நான் தான் வளர்க்குறேன், அது எனக்கு மட்டும்தான் கட்டுப்படும், என்னால மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு கூட நான் வெளியில போயிட்டேன், அது அவிழ்த்து இருந்ததுனால வீட்டில் இருக்கிற யாருக்கும் கட்டுப்படல. புதுசா யாராவது அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சா கூட அவங்க கிட்ட போயிட்டு கேட்டுக்கிட்ட போயிட்டு பயங்கரமா குலைக்கும். அதே மாதிரி தான் அன்னைக்கு நடந்திருக்கு. மற்றபடி அவங்கள கடிக்க விடணும் அப்படின்ற இன்டென்ஷன்லாம் எங்களுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. பட் இன்னொரு பக்கம், எதனால உன்னுடைய மனைவி இந்த அளவுக்கு ஒல்லியா போனாங்க, ஏன் அவங்களுடைய உடல்நிலை இந்த அளவுக்கு மோசமா இருந்திருக்கு, அவங்களுக்கு நீங்க சாப்பாடுலாம் 2 வருஷம் சரியா போடலையாமே, அது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அதுக்கு இந்த நரேஷ் பாபு என்ன சொல்றாருன்னா, கொரோனாவுக்கு அப்புறம் என்னுடைய மனைவியோடைய உடல்நிலை ரொம்பவே மோசமடைய ஆரம்பிச்சது, மெல்ல மெல்லமா மோசமடைய ஆரம்பிச்சது. முக்கியமா அவளுக்கு அந்த ரத்த சோகையும் பிசிஓடி பிரச்சனை பயங்கரமா இருந்ததுனால அவளுடைய உடம்பு மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிச்சிருச்சு. இதனால ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில மருத்துவர்கிட்ட போய் காட்டணும். அந்த நேரத்தில் அவளுடைய உடம்பை செக் பண்ணி பார்த்துட்டு இவங்களுக்கு ஹைப்பர் தைராய்டு இருக்கு, அதனாலதான் உடம்பு இப்படி இழைச்சு போகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதன் அடிப்படையில் என்னுடைய மனைவிக்கு 1 வருஷம் வரைக்கும் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தோம். அந்த மெடிசன் எல்லாமே கரெக்டா கொடுத்தேன். அதுக்கப்புறம் 6 மாசத்துக்கு ஒரு முறை பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து அவளுடைய உடல்நிலை சரியா இருக்கா இல்லையா அப்படிங்கறத நான் செக் பண்ணிக்கிட்டே வருவேன். ஆனா நாளை பின்ன அவளுடைய உடல்நிலை மோசமாகிக்கிட்டே போனதுனாலையும் இந்த மருந்து அதிகமா எடுத்துக்கிட்டே இருந்ததுனாலையும் அவளுடைய உடல் எடை மெல்ல மெல்லமா குறைய ஆரம்பிச்சிருச்சு. பட் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவ எப்போதுமே ஒல்லியா தான் இருப்பா. அவங்களுடைய ஃபேமிலியில இருக்கிற தாய்மாமனா இருக்கட்டும், அவங்க வீட்டில் இருக்கிற சில பெண்களா இருக்கட்டும், ஏன் இந்த லட்சுமியா இருக்கட்டும், எலும்பும் தோளுமா தான் இருப்பாங்க. இப்போ இந்த உடல்நிலை சரியில்லாம போனதுனால இன்னும் ரொம்ப இழைச்சு போய் உடல் மெலிந்து போய் காணப்பட்டுட்டா. அதுதான் காரணமே தவிர நாங்க 2 வருஷம் வரைக்கும் சாப்பாடு போடாம இருந்தோம் அப்படின்ற குற்றச்சாட்டை எங்களால ஏத்துக்கவே முடியாது. அப்படி நான் எந்த சித்திரவதையுமே லட்சுமிக்கு கொடுக்கல அப்படின்ற மாதிரி தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை இந்த நரேஷ் போலீஸ் கிட்டையும் பிரஸ்லயுமே சொல்லி இருந்திருக்காரு. மேற்கொண்டு இந்த நரேஷ் பாபு என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை என்னுடைய மனைவி லட்சுமி உயிரோட இருந்திருந்தா கண்டிப்பா இன்னைக்கு இவங்க எல்லாருடைய வாயுமே அடைச்சிருப்பாங்க. நான் அவங்கள எப்படி பார்த்துக்கிட்டேன், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலையா இல்லையாங்கிறத எல்லாத்தையுமே அவங்களே சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு அவ உயிரோட இல்லாததுனால என் மேல இந்த மாதிரி வீண் பழி போடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த நரேஷ் பாபுடைய ஸ்டேட்மெண்டா இருந்திருக்கு. பட் இந்த 2 தரப்புடைய ஸ்டேட்மெண்ட்டை கேட்கும்போது போலீஸுக்கு யாரை நம்புறதுனே தெரியவே இல்லை. பட் இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த நரேஷ் பாபு சொல்றது உண்மையா இல்லை இந்த பெற்றோர் சொல்றது உண்மையா அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் யாருக்குமே தெளிவாகவே இல்ல. அதே சமயம் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை கூட போலீஸ் அதிகாரிகள் வெளியிடவே இல்ல. நாங்க டைரக்டாவே கோர்ட்ல சப்மிட் பண்ணிக்கிறோம், அப்போ எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி மீடியாவிலேயே போலீஸ் அதிகாரிகள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. சோ தற்போதைக்கு இந்த வழக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. யாருக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுது, இதில் உண்மையான குற்றவாளி யாரு, இந்த லட்சுமிக்கு அன்னைக்கு உண்மையிலே என்ன நடந்துச்சு, அவங்க உண்மையாவே பட்டினி கடந்து தான் இறந்து போனாங்களா அப்படின்ற உண்மைகள் எல்லாமே இந்த வழக்குடைய தீர்ப்பு வரும்போது தான் இதுக்கான பதில்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும். லட்சுமியுடைய குடும்பத்து சைடில் இருந்து சொல்லப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான அலிகேஷன் என்னன்னா, அடிக்கடி இவர் வரதட்சணையும் பணம் கேட்டுக்கிட்டே இருந்தாரு. அதனால தான் என்னுடைய மகளை போட்டு இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. பல நாள் கிட்ட சாப்பாடு கொடுக்காம அவளை பயங்கரமா சித்திரவதை பண்ணி மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரொம்ப சித்திரவதை பண்ணி டார்ச்சர் பண்ணி இந்த நிலைமைக்கு அவங்கள ஆளாக்கியிருக்காங்க. அதே நேரம் உடல்நிலை சரியில்லாம இருந்த லட்சுமியால எப்படி அன்னைக்கு மாடிபடி ஏறி போயிருக்க முடியும், இது எதுவுமே நம்புற மாதிரி இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை இந்த லட்சுமியோடைய குடும்பத்தார்கள் வச்சிருக்காங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள கணவன் மனைவியோடைய லைஃபுக்குள்ள அட்வைஸ் பண்றான் அப்படின்ற பெயரிலையோ மூட்டி விடுறான் அப்படின்ற பெயரிலையோ யாராவது இந்த மாதிரியான பெரியவர்கள் வரும்போது தான் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஈகோ ஒன்று ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த ஈகோ பெருசா வெடிச்சு 2 குடும்பத்துக்கான ஒரு ஈகோவா மாற ஆரம்பிச்சு அது ஒரு கட்டத்தில் அவங்க கூப்பிட்டா நம்ம போகலாம், இவங்க நம்ம கூப்பிட்டா போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி அந்த ஈகோவுடைய வெறுப்பையும் பகையும் இன்னும் அதிகமாக்க தான் செய்யுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படும் போது உட்காந்து பேசினாலே ஈகோ பிரச்சனை எதுவுமே யாருக்குமே வராது. ஆனா இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேமிலியிலுமே அவங்க அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு இந்த மூட்டி விடுற மாதிரியான சில கேரக்டர் நம்மளை சுத்தி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கேரக்டர்னால தான் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள நல்லா போய்கிட்டு இருக்கிற அந்த லைஃபை நாசமாக்கவும் செய்யும். ஸோ இதனால இந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட இருந்து விலகி இருக்கிறது ரொம்பவே நல்லது. இன்னொரு பக்கம் இந்த லட்சுமியோடைய வீட்டு சைடு சொல்றது உண்மையா இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா இந்த நரேஷ் பாபுக்கு சரியான தண்டனை கொடுத்தே தான் ஆகணும், கடுமையான தண்டனையை கொடுத்தே தான் ஆகணும். உனக்கு பணம் வேணும்,
நிலம் வேணும் அப்படின்னா நீ போய் உழைச்சி சம்பாரிச்சு வாங்கணுமே தவிர இன்னொருத்தர் சம்பாரிச்சு வச்சிருக்கிறத கேட்டு வழிப்பறி மாதிரி புடுங்கிறது எந்த விதத்துல நியாயம்னு தெரியல. ஸோ நரேஷ் பாபு மாதிரியான ஆட்களுக்கு நம்ம என்னதான் சொன்னாலும் விளங்க போறது கிடையாது. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல உங்களுடைய ஃபேமிலி யாராவது இருந்தாங்கன்னா, யாராவது இந்த மாதிரி டவுரி கேட்குறாங்கன்னா, செருப்பால அடிக்காத மாதிரி சில கேள்விகளை நாக்க புடுங்குற மாதிரி கேட்டுட்டு அந்த இடத்துல இருந்து விலகி வந்துடுறது ரொம்பவே நல்லது. ஸோ மேற்கொண்டு உங்களுடைய மனசையும் கஷ்டப்படுத்திக்காம உங்களுடைய பேரண்ட்ஸ் ஏதாவது நினைப்பாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு உங்களே நீங்கள் வருத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களால் அந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வரவே முடியாது. இந்த மாதிரி வரதட்சணை கேட்டு ஒரு ஆள் சித்திரவதை பண்ணானா அவங்ககிட்ட இருந்து இமிடியேட்டா கிளம்பி உங்களுடைய அப்பா அம்மாவுடைய வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாட்கள் தங்கிருங்க. அதுக்கப்புறம் நீங்க எப்படியும் படிச்சிருப்பீங்க, அடுத்தவன் என்ன சொல்லுவான், பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்லுவான், சொந்தக்காரன் என்ன சொல்லுவான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்காம நீங்களாவே ஏதாவது ஒரு சின்ன வேலைக்கோ உங்களுக்கு பிடிச்ச வேலைக்கோ போய் சொந்த காலில் நீங்க நின்னீங்கனாலே உங்களுக்கு வரக்கூடிய அந்த தைரியம் இந்த உலகத்துல யாராலுமே அதை கொடுத்துடவே முடியாது. ஸோ தேவையில்லாம அந்த மாதிரி லைஃபை நாசமாக்கிக்கிட்டு அவங்ககிட்ட தினம் சித்திரவதையை அனுபவிக்கிறத விட சுதந்திரமா இப்படி வெளியில வரது என்னையே கேட்டா 100% சரியானதுன்னு தான் சொல்லுவேன். நீங்க இந்த ரெண்டு தரப்புல யாரு பக்கம் உண்மை இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி டவுரி பிரச்சனையால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி தீர்க்கலாம் அப்படின்னு உங்களுடைய இன்ட்யூஷன் என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.